Hello all, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் லீஃப் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய ப்ளவுஸில் கொடி டிசைன் போடும்போது இந்த டிசைன் யூஸ் ஆகும். இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பீட்ஸ்லேயும் அடுத்ததாக கட்தானாலையும் தான் போட போகிறோம். சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. லீஃபோட சென்டரில் கொஞ்சம் மேலேயாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுக்காமல் அதோட கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு செயின், ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் போட்டிருக்க கோடு எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட்ஸை 4 to 6 அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோத்துட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அகெயின் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். கீழேருந்து எப்போவுமே டைரெக்டாக பீட்ஸு கோத்துடாதீங்க. இப்படி மேலேருந்து தான் கீழே கோத்துட்டே வரணும். ஃபஸ்ட்டு எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலேருந்து தான் நான் கரெக்டாக சென்டருக்கு கொண்டு வரேன். சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் போட்டுக்கோங்க. இப்போ அகைன் லெஃப்ட் சைடு போய்க்கலாம். ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக் போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு எத்தனை சுகர் பீட்ஸ் வேணுமோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ப்ரொஃபஷ்னல் ஆரி கோர்ஸ் 4 month டியூரேஷனில் வெறும் 999க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளவுஸில் ஃபுல்லாகவே கொடி டிசைன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆரி ஒர்க் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி மெட்டீரியல்ஸும் அண்ட் கிளாஸஸும் சேர்த்தே 2000 rupeesக்கு ஃபுல் கோர்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி ரைட் சைட் லெஃப்ட் சைடு மாறி மாறி நீங்கள் பீட்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சில நேரத்தில் 4 பீட்ஸ் தேவைப்படும், ஒரு சில நேரத்தில் 5 பீட்ஸ் தேவைப்படும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணாட் போட்டு இந்த லீஃபை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸுக்கு உள்ளேருந்தே ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரேமில் இருந்து துணி எடுத்த உடனே பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைட்டாக இருக்கணும்னா நீங்கள் போடுற ஸ்டிச்சஸும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ இது நல்லா பீடை உள்ளே தள்ளி ஊசியை உள்ளேருந்து நீங்கள் லாக் போடுங்க. அண்ட் சென்டரில் ஒரு சின்ன காம்பு மாதிரி தெரியணும். அண்ட் சென்டரில் இருக்கிற கேப்பும் மறையணுன்றதுக்காக ஒரு லாக் கொடுத்துட்டு இப்படி பீட்ஸையும் நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் பீடில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கட்தானா பீட்ஸில். சுகர் பீட்ஸை விட கட்தானா பீட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக லுக்காக இருக்கும். சுகர் பீட் பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் கட்தானா பீட்ஸுக்கும். சென்டர்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு கட்தானாவை லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக இந்த டியூலிப் நீடில் கூட எடுத்துக்கலாம். இல்லை பீட் நீடல், அயன் நீடல் ஒன்று இருக்கும், அதுலேயுமே நீங்கள்
ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரே சைடாக இப்போ ரைட் சைடுனா ரைட் சைடே போடாமல் மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக ஃபில் ஆகிட்டே வரும். இது சின்ன லீஃபுக்கு. இதே பெரிய லீஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் சைடு கூட போடலாம். ரைட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து லெஃப்ட் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நாம் ஃபுல்லாக முடிச்சிட்டு இதையும் சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு சேம் பீட்ஸே எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இமேஜ் அனுப்புங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.